அந்த பையன் அவங்க கேர்ள் ஃபிரெண்டுக்காக லக்ஸரியஸான கார் ஒரு வாங்கி அந்த பவுல்குள்ள வைக்கிறான். அதுல ஃபுல்லா பபிள்ஸ் மேல போட்டு மறைச்சிடறான். ஒரு ரிங்கும் எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு வாங்கிடுறான். அப்புறம் இது குடுக்குறான். அந்த பொண்ணு மேலாட்டமா அந்த கண்ணாடி கிளாஸை பார்த்துட்டு என்னடா வெறும் பபிள்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான்னு நினைச்சிட்டு உள்ளே வச்சிடறா. இது உடனே என்ன பண்றான்னா போட்டோ எடுக்கிறா. எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறா. எங்க பாரு இவன் எப்படி கேவலமா வாங்கி கொடுத்துருக்கான் எனக்குன்ட்டு. நான் எதிர்பார்த்த தோனி ஒன்னு எதிர்பார்க்கறான்ட்டு. உடனே உங்க கேர்ள் ஃபிரெண்ட் இவளை வெறுப்பேத்தனோன்ட்டு அங்க ரோட்ல போற கார் போட்டோ எடுத்து என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து கார் கிஃப்ட் பண்ணா என் பர்த்டேக்குன்னு சொல்ல இவ டென்ஷன் ஆவ. அப்புறம் பார்த்தா இவங்க கரெக்டா அந்த பார்ட்டி பண்ண பிளேஸ் வந்துருச்சு. அந்த பொண்ணை இறங்கிடுறா. இறங்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அவன் திரும்பி அந்த கிஃப்ட் தூக்கி போடாம கையிலே வச்சு நின்னுட்டு இருக்கான். அப்புறம் இவன் வந்து திரும்பி இவன் அசிங்கப்பத்தே ஆகணும்னு திரும்பி குரூப்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி இவன் அசிங்கப்பத்துங்க உள்ள வந்ததுன்னு சொல்லிடுறா. அப்புறம் பார்ட்டி பண்ற இடத்துல எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லியா அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் வாங்கி வந்திருக்காங்க. அப்புறம் இவனோட கிஃப்ட் இதுல பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவன் ரொம்ப வருத்தப்படுறா. நம்ம எதிர்பார்த்ததோட இவன் என்ன இப்படி நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட வச்சுட்டானேன்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாம் திட்டுறாங்க. நீ ஏன்னா இப்படி இருக்கிற, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்லா காஸ்ட்லியா கூட வாங்கி தர மாட்டியான்ட்டு. இவன் உடனே டென்ஷன் ஆயிட்டா அந்த பவுல எடுத்து கீழே உடைக்க போறா. உடனே இவன் சொல்றான், நீ இப்படி எல்லாம் இருப்பீங்கன்ட்டு நான் நினைச்சே பாக்கல, என்னோட பணத்துக்காக தான் எதிர்பார்க்கறீங்களா அப்படின்ட்டு. உடனே இவ கோவப்பட்டு அந்த பவுல கீழே உடைக்க அப்புறம் தான் இவளுக்கு தெரியுது அது உள்ள லக்ஸரியஸான கார் கீ ஒன்னு இருக்குதுன்ட்டு. உள்ள டைமண்ட் ரிங்கும் இருக்குது. அப்பதான் தெரியுது. உடனே இவன் வந்து அங்கிருந்து நவுந்து வந்துடுறான். அப்புறம் அந்த பொண்ணு பின்னாடியே வரா. உடனே இவன் சொல்லிடுறான், நீ என் பணத்துக்காக மட்டும்தான் என் பின்னாடி வர, ஆனா என்னோட மனசை நீ பாக்கல, குட் பைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான்.